இந்த வீடியோவில் 2024ஆம் ஆண்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்படக்கூடிய மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை நம்ம பார்க்க போகிறோம். சிறந்த கடல்சார் மாவட்டம் எது? ராமநாதபுரம். தமிழ்நாட்டின் சிறந்த கடல்சார் மாவட்டம் எது? ராமநாதபுரம். தொழிற்சாலைகளில் பெண் ஊழியர்கள் அதிக எண்ணிக்கையில் உள்ள மாநிலத்தில் முதலிடம் வகிப்பது எது? தமிழ்நாடு. தொழிற்சாலைகளில் பெண் ஊழியர்கள் அதிக எண்ணிக்கையில் உள்ள மாநிலத்தில் முதலிடம் வகிப்பது எது? தமிழ்நாடு. சமூக அடிப்படையில் புற்றுநோய் மையம் அமைய உள்ள இடம் ஈரோடு. ஈரோட்டில் தான் சமூக அடிப்படையில் புற்றுநோய் மையம் அமைய உள்ளது. எந்த காவல்துறையின் கீழ் தீவிரவாத தடுப்பு பிரிவு செயல்பட்டு வருகிறது? தமிழ்நாடு காவல்துறை. தமிழ்நாடு காவல்துறைக்கு கீழே தான் அந்த மாநிலத்தினுடைய தீவிரவாத தடுப்பு பிரிவும் சேர்ந்து செயல்பட்டு வருகிறது. கேண்டிடேட்ஸ் செஸ் 2024இன் கிராண்ட் மாஸ்டர் யார்? வைஷாலி. கேண்டிடேட் செஸ் 2024இன் கிராண்ட் மாஸ்டர் வைஷாலி. 7 அடி உயர திருக்குறள் புத்தகம் அமைந்துள்ள இடம் தஞ்சாவூர். தஞ்சையில் தான் 7 அடி உயர திருக்குறள் புத்தகம் அமைந்துள்ளது. மத்திய அரசின் வனவிலங்கு திட்டத்தின் கீழ் டால்ஃபின் திட்டம் எந்த மாநிலம் தொடங்கியுள்ளது? தமிழ்நாடு. தமிழ்நாடு தான் முதலில் மத்திய அரசின் வனவிலங்கு திட்டத்தின் கீழ் டால்ஃபின் திட்டத்தை தொடங்கியுள்ளது. 2024ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் நடந்த குளோபல் இன்வெஸ்டார் மீட்டிங்கில் ரகுராம் ராஜன் மற்றும் அரவிந்த் சுப்பிரமணியம் எதனை குறித்து பேசியுள்ளனர்? த பிக் பெட்ஸ் ஃபார் தமிழ்நாடுஸ் $1 trillion எக்கனமி. 2024 தமிழ்நாட்டில் நடந்த குளோபல் இன்வெஸ்டார் மீட்டிங்கில் ரகுராம் ராஜன் மற்றும் அரவிந்த் சுப்பிரமணியம் எதனை குறித்து பேசியுள்ளனர்? த பிக் பெட்ஸ் ஃபார் தமிழ்நாடுஸ் $1 trillion எக்கனமி. தமிழ்நாட்டில் இதுவரை எந்தெந்த ஆண்டுகளில் குளோபல் இன்வெஸ்டார் மீட்டிங் நடந்துள்ளது? 2015ஆம் ஆண்டு, 2019ஆம் ஆண்டு மற்றும் 2024ஆம் ஆண்டு. இதுவரை 3 முறை தமிழ்நாட்டில் குளோபல் இன்வெஸ்டார் மீட்டிங் நடந்துள்ளது. அவை 2015, 2019 மற்றும் 2024. ஒருங்கிணைந்த முதல் சூரிய உற்பத்தி மையம் அமைந்துள்ள இடம், அதாவது தமிழ்நாட்டில் ஒருங்கிணைந்த முதல் சூரிய உற்பத்தி மையம் அமைந்துள்ள இடம் ஸ்ரீபெரும்புதூர். மின்சார வாகன உற்பத்தி மையம் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள இடம் தூத்துக்குடி. மின்சார வாகன உற்பத்தி மையம் தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் அமைந்துள்ளது. தூத்துக்குடியில் மின்சார வாகன உற்பத்தி மையத்தை நிறுவிய நிறுவனத்தின் பெயர் வியட்நாம் நாட்டைச் சேர்ந்த வின்ஃபாஸ்ட் நிறுவனம். தூத்துக்குடியில் மின்சார வாகன உற்பத்தி மையத்தை நிறுவிய நிறுவனம் வியட்நாம் நாட்டை சேர்ந்த வின்ஃபாஸ்ட் நிறுவனம். மின்சார வாகன உற்பத்திக்கான திட்டத்தின் பெயர் ஃபேம் இந்தியா திட்டம். மின்சார வாகன உற்பத்திக்கான திட்டத்தின் பெயர் ஃபேம் இந்தியா திட்டம். மின்சார வாகன உற்பத்திக்கு தேவையான முக்கிய பொருள் எது? லித்தியம். மின்சார வாகன உற்பத்திக்கு தேவையான முக்கிய பொருள் லித்தியம். தற்போது இந்தியாவில் எங்கு அதிக அளவில் லித்தியம் கண்டறியப்பட்டுள்ளது? ஜம்மு மற்றும் காஷ்மீரில். இந்தியாவில் ஜம்மு மற்றும் காஷ்மீரில் லித்தியம் அதிக அளவில் கண்டறியப்பட்டுள்ளது. வெள்ளை தங்கம் என்று அழைக்கப்படுவது லித்தியம். லித்தியத்தின் மறுபெயர் வெள்ளை தங்கம். சர்வதேச சூரிய ஒப்பந்தத்தின் கீழ் இந்தியாவுடன் 2015ஆம் ஆண்டு கையெழுத்திட்ட நாடு எது? பிரான்ஸ். அதாவது இந்தியாவிற்கும் பிரான்ஸ் நாட்டிற்கும் இடையே 2015ஆம் ஆண்டு ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானது. அந்த ஒப்பந்தத்தின் பெயர் சர்வதேச சூரிய ஒப்பந்தம்.
2024 தமிழ்நாடு குளோபல் இன்வெஸ்டார் மீட்டிங்கின் மொத்த முதலீடு 6.64 லட்சம் கோடி ரூபாய். 2024 நடந்த தமிழ்நாடு குளோபல் இன்வெஸ்டார் மீட்டிங்கின் மொத்த முதலீட்டு தொகை 6.64 லட்சம் கோடி ரூபாய். 2024 தமிழ்நாடு குளோபல் இன்வெஸ்டார் மீட்டிங்கில் கையெழுத்தான மொத்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் எண்ணிக்கை 631. 2024 தமிழ்நாட்டில் நடந்த குளோபல் இன்வெஸ்டார் மீட்டிங்கில் மொத்தம் 631 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. நாட்டில் அதிக பொருளாதார சிறப்பு மண்டலங்களை கொண்ட மாநிலம் எதுனா அது தமிழ்நாடு. மொத்தம் 54 சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அமைந்துள்ளன. இந்திய நாட்டிலேயே மிக அதிக அளவு சிறப்பு பொருளாதார மண்டலங்களை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு மட்டுமே. மொத்தம் 54 சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் தமிழ்நாட்டில் அமைந்துள்ளன. சிறப்பு பொருளாதார மண்டல சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு 2005ஆம் ஆண்டு. சிறப்பு பொருளாதார மண்டல சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு 2005ஆம் ஆண்டு. இந்தியாவின் முதல் சிறப்பு பொருளாதார மண்டலம் கேண்டுலா, குஜராத் மாநிலத்தில் உள்ள கேண்டுலா. இந்தியாவின் முதல் சிறப்பு பொருளாதார மண்டலம் கேண்டுலா, குஜராத் மாநிலத்தில் உள்ள கேண்டுலா. 10வது உலக பொருளாதார தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் சென்னை. அதாவது சென்னையில் உலக பொருளாதார தமிழ் மாநாடு நடைபெற்றது. அது 10வது மாநாடு ஆகும். தமிழ்நாட்டின் முதல் பல்லுயிர் பெருக்க பாரம்பரிய தலம் எது? அரிக்காப்பட்டி, அதாவது மதுரையில் உள்ள அரிக்காப்பட்டி. இது 2022ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. தமிழ்நாட்டின் முதல் பல்லுயிர் பெருக்க பாரம்பரிய தலமாக 2022ஆம் ஆண்டில் மதுரையில் உள்ள அரிக்காப்பட்டி அறிவிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் உள்ள பல்லுயிர் பெருக்க பாரம்பரிய தலங்கள் மொத்தம் 5 இருக்கு. அது என்னலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். மதுரையில் உள்ள அரிக்காப்பட்டி, மதுரையில் உள்ள இடையப்பட்டி, திண்டுக்கல்லில் உள்ள காசம்பட்டி, கடலூரில் உள்ள செந்திரக்கிளை, கிருஷ்ணகிரியில் உள்ள சூரியனப்பள்ளி. மதுரை அரிட்டாப்பட்டி, மதுரை இடையப்பட்டி, திண்டுக்கல் காசம்பட்டி, கடலூர் செந்திரக்கிளை, கிருஷ்ணகிரி சூரியனப்பள்ளி. உலக புலம்பெயர் தமிழர் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? ஜனவரி 12. உலக புலம்பெயர் தமிழர்கள் தினம் ஜனவரி 12 அனுசரிக்கப்படுகிறது. இந்த தினத்தினுடைய முக்கிய கோட்பாடு என்னன்னா தமிழ் வெல்லும். உலக புலம்பெயர் தமிழர் தினத்தின் முக்கிய கோட்பாடு தமிழ் வெல்லும். சமீபத்தில் மருது பாண்டியர்கள் சிலை எந்த மாநிலத்தில் திறக்கப்பட்டு உள்ளது? ஆந்திராவில் உள்ள சித்தூர் என்னும் இடத்தில் திறக்கப்பட்டுள்ளது. ஆந்திராவில் உள்ள சித்தூரில் மருது பாண்டியர்களினுடைய சிலையானது திறக்கப்பட உள்ளது. சமீபத்தில் தமிழ்நாட்டில் பாதுகாக்கப்பட்ட தொல்லியல் நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்ட கோவில் எது? கழுகுமலை குடைவரை கோவில். கழுகுமலை குடைவரை கோவில் தமிழ்நாட்டில் பாதுகாக்கப்பட்ட தொல்லியல் நினைவு சின்னமாக சமீபத்தில் அறிவிக்கப்பட்டது. தென் இந்தியாவின் எல்லோரா என்று அழைக்கப்படுவது எது? கழுகுமலை குடைவரை கோவில். பிரதமரின் உணவு பதப்படுத்தும் குறு நிறுவனங்களை முறைப்படுத்தும் திட்டத்தில் எந்த மாநிலம் விருதினை சமீபத்தில் பெற்றுள்ளது? தமிழ்நாடு. பிரதமரின் உணவு பதப்படுத்தும் குறு நிறுவனங்களை முறைப்படுத்தும் திட்டத்தில் எந்த மாநிலம் விருதினை பெற்றுள்ளது? தமிழ்நாடு. சமீபத்தில் எந்த மாநிலம் டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட திட்டத்தை தொடங்கியுள்ளது? தமிழ்நாடு. டிஜிட்டல் மயமாக்கல் திட்டத்தினை சமீபத்தில் தொடங்கியுள்ள மாநிலம் தமிழ்நாடு. ஜேசிபி இலக்கிய பரிசு விருது 2023
யாருக்கு வழங்கப்பட்டது? பெருமாள் முருகன் என்பவரது நெருப்பு பறவை என்னும் இலக்கியத்திற்காக. 2023ஆம் ஆண்டிற்கான ஜேசிபி இலக்கிய பரிசு விருது யாருக்கு வழங்கப்பட்டது? பெருமாள் முருகனின் நெருப்பு பறவை என்னும் இலக்கியத்திற்காக. தென் தமிழ்நாட்டின் வெள்ள விளைவு மதிப்பீட்டு குழுவின் தலைவர் யார்? KP சிங். தென் தமிழ்நாடு வெள்ள விளைவு மதிப்பீட்டு குழுவின் தலைவர் KP சிங். தமிழ்நாடு வெள்ள தணிப்பு குழுவின் தலைவர் திருப்புகழ் குழு. தமிழ்நாடு வெள்ள தணிப்பு குழுவின் பெயர் திருப்புகழ் குழு. அவ்வளோதான்.